குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். குமரன் குன்றம் என்னும் இத்திருத்தலத்தில் அருள் புரியும் முருகனை வழிபட்டால் செல்வம் பெருகும், சிறந்த நலம் சேரும், கல்வியும் கண்ணியமும் கைகூடும், நல்ல குமரன் திருக்குன்றம் கூடித் தொழுதால் அமரர் என வாழ்வார் அணிந்து என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கூறியிருக்கிறார். மலையின் அடிவாரத்தில் கல்வி செல்வம், அருள் செல்வம், பொருள் செல்வம் அனைத்தையும் அள்ளி வழங்கும் சித்தி விநாயகர் தரிசனம் தருகின்றார். இந்த கோயில் ஒரு சக்தி பீடம். அதை தவிர்த்து இது ஒரு கல்வி பீடம். அதனால்தான் இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. வித்யாபீடம் இது. நமக்கு வாழ்க்கையில் வெற்றியையும் சர்வ மங்களங்களையும் அள்ளி கொடுத்து தர்மத்தின்படி நம்மை வழிநடத்துவதற்காக ஸ்ரீ ஜெயமங்கள தன்ம காளி என்கின்ற பெயரில் குமரன் குன்றத்தில் மலையின் அடிவாரத்தில் கொலுவிட்டிருக்கிறாள். கடந்த 30 வருஷமாக மலை தீபம் ஏற்றப்படுகிறது. இதை மிஸ்டர் ஜோதிலிங்கம் என்பவர் ஆரம்ப காலத்திலிருந்து உபயதாரா இருந்து செய்து வருகிறார்கள். அந்த மலை தீபம் திருவண்ணாமலையை எப்படி செய்கிறோமோ அதே முறையில் சாஸ்திரோத்தமாக பண்ணப்படுகிறது. மாலை 6 மணிக்கு வானவேடிக்கையுடன் மலை தீபம் ஏற்றப்படுகிறது. மாலை 7-8 மணிக்கு சுவாமி புறப்பாடு வீதி விட ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது. இது கோயிலில் கடந்த 30 வருஷமாக நடந்து வருகிறது. மனிதர்களின் செயல்களுக்கு தகுந்தபடி அவற்றின் பலாபலன்களை அள்ளி கொடுப்பவர்கள் நவகிரகங்கள். அந்த நவகிரகங்களுக்காக மலையின் அடிவாரத்தில் தெற்கில் ஒரு கோவிலே அமைந்திருக்கிறது. தோள்களில் காவடியை சுமந்து இடும்பன் சந்நிதி. 1958ஆம் ஆண்டு காஞ்சி மகா சுவாமிகள் இம்மலையை சுட்டிக்காட்டி இது பிற்காலத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சாநித்தியம் பெற்ற ஸ்தலமாக விளங்கும் என்று அருளினார்கள். மதுரையை ஆண்ட மங்கள நாயகி அன்னை மீனாட்சியும் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட பெருமான் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரும் இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அருள் புரிகின்றார்கள். தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் 64 திருவிளையாடல்களையும் நடத்தி காட்டுவதற்காக தன் பாத மலர் அடிகளை பூமியில் பதித்து மாணிக்க வாசகரின் தேன் சொட்டும் திருவாசகப் பாடல்களை கேட்டு பிட்டு விற்று உண்டு வாழும் செம்மணச் செல்வியின் பிட்டினை வாங்கித் தின்று வைகை கரையின் உடைப்பை தன் தலையில் சுமந்த மண்ணால் கொட்டி அடைத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்பதை விளக்கி தன் மேல் பட்ட அடியை உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேலும் படும்படியாக செய்து விளங்கிய பெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இத்திருக்கோவிலில் அருள் பாலிக்கின்றார். சிலாத முனிவரின் மகனாக அவதரித்து சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்ற நந்தி பகவான் இந்த ஆலயத்தில் தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுவாமியுடைய பேரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர். கீவளூரில் அகஸ்தியர் பெருமானுக்காக காலை தூக்கி ஆடியிருக்கார். இந்த குமரங்குன்றத்தில் எல்லா இடத்துலையும் நடராஜ பெருமான் இருக்கிறார். இந்த விசேஷமாக நடராஜ பெருமானை எல்லா பக்தர்களும் தரிசித்து அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை போல இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் நடராஜ பெருமான் கால் மாறி ஆடியிருக்கிறார். முருகப்பெருமானுடைய 108 நாமங்களை வெளிப்படுத்துவது போல இங்கே 108 படிக்கட்டுகள் அமைந்துள்ளன.
சுவாமி இங்கே வலது கையில் தண்டம் ஏந்தி இடது கையை தொடையில் வைத்தபடி காட்சி தருகின்றார். துவாரபாலகர்களாக விஜயன், ஜெயன் ஆகியோர் அமைந்திருக்கிறார்கள். பிரகார வலம் வரும்பொழுது ஸ்ரீ குமார கணபதி, சுமித்ர சண்டேஸ்வரர், பாலமுருகன், ஸ்ரீ துர்க்கை முதலான எண்ணற்ற தெய்வ வடிவங்களை நாம் தரிசிக்கலாம். திருத்தணியைப் போலவே இங்கே சுவாமியின் முன்னால் யானை வாகனமாக அமைந்துள்ளது. அருள் வடிவான ஆறுமுகனுக்கு அபிஷேகம். மனிதர்கள் பல வகை, ஆனால் அன்பின் அடிப்படையில் அவர்கள் அனைவரும் ஒன்று. அதை விளக்குவது போல மங்களப் பொருட்கள் அனைத்தும் தண்ணீருடன் சேர்க்கப்பட்டு ஆறுமுகனுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது. ஜோதி சிவபெருமான், அதில் இருக்கும் சூடு அன்னை பராசக்தி, அதனுடைய நிறம் விநாயகப் பெருமான், அதிலிருந்து வெளிப்படும் வெளிச்சமோ முருகப்பெருமான். சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக அன்னை ஆதிபராசக்தி ஆறுமுகனான முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த காட்சி.